ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு 6ஆம் நாள். ஆதியாகமம் 1:24 சொல்கிறது, பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 6ஆம் நாளிலே கர்த்தர் மிருகங்களை சிருஷ்டித்தார். அதே 6ஆம் நாளிலே மனிதனையும் சிருஷ்டித்தார். 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்தார். மனிதனோடு ஐக்கியம் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் அவனை தேடி வந்தார். மனுஷன் நித்தமும் அவருடைய மடியிலே செல்லப்பிள்ளையாய் இருந்தான். கர்த்தர் மனிதனை தெரிந்து கொண்டபடியால் சாத்தான் மிருகத்தை தெரிந்து கொண்டான். மிருகத்தின் வழியாக மனிதனை வஞ்சிக்க எண்ணினான். மனிதனுக்குள் எப்படியாவது மிருக சுபாவங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். மனிதனை பாவத்தில் வீழ்த்திய சாத்தான் மனிதனுக்குரிய எண்ணாகிய 6ஐ சுதந்தரித்து கொண்டு உலகத்தின் அதிபதியானான். அந்தி கிறிஸ்துவுடைய எண் 666 என்பதாகும். இதிலே 6 என்னும் எண் 3 இருக்கிறதை காணலாம். ஒரு 6 வலு சர்ப்பமாகிய சாத்தானை குறிக்கிறது. அடுத்த 6 மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. 3ஆம் 6 கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிறது. இவை ஒரு பக்கம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் யுத்தம் பண்ணுகிறது. மறுபக்கத்தில் மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் மிருக சுபாவங்களை கொண்டு வருகிறது. என்னை கோபப்படுத்தாதே, நான் மிருகமாகி விடுவேன் என்று சிலர் சொல்வதுண்டு. மிருகத்தனமாய் குடித்து வெறித்து மனைவியையும் பிள்ளைகளையும் அடித்து நொறுக்குவார்கள். இன்றைக்கும் வெளிநாடுகளில் ஹிப்பிக்களைப் போல குளிக்காமலும் பல் விளக்காமலும் மிருகங்களைப் போல வாழும் மனிதரை காணலாம். மட்டுமல்ல, மனிதனோ பல மிருகங்களை தங்களுக்கு தெய்வமாக கொண்டு பாம்புகளையும் குரங்குகளையும் யானைகளையும் எலிகளையும் ஆராதித்து வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகையில் தேவனை ஆராதித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் தேவ சாயலாய் மாறி மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட எடுத்து கொள்ளப்படுவார்கள். மற்ற கூட்டத்தாரோ மிருகங்களைப் போல மாறி அந்தி கிறிஸ்து ஆட்சிக்குள் செல்லுவார்கள். ஆனால் ஆண்டவரோ மனிதன் தனது பாவத்தினால் எதையெல்லாம் இழந்தானோ அதை மீண்டும் அவனுக்கு தந்து அவனை தேவ சாயலாய் மாற்ற வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிறார். மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும், அவனை மறுரூபப்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தர் பூமியிலே மனிதனை சிருஷ்டித்ததின் நோக்கம். 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக கர்த்தர் பூமியிலே 6000 ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார். அந்த மனிதனுக்காக 6 மணி நேரம் கல்வாரி சிலுவையிலே தொங்கி இரத்தம் சிந்தியிருக்கிறார். மனிதனை குறித்து தேவனுக்கு மேன்மையான திட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் உண்டு. இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ சாயலாய் மாறுங்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.